ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, புலாவ், வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய்யும் எண்ணெயும் காஞ்சிட்ட பிறகு இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 ஏலக்காய், கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், ஒரு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, தேவையான அளவுக்கு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசனைக்காக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நல்லா அரைச்சி போட்டோன்னா நல்லா அந்த குருமாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லும் நல்லா அரோமா இருக்கும். ஸோ இப்போ இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லு போன பிறகு நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக வந்து பழமாக வந்து நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலாலாம் வந்து இவ்வளோ தான். இதுக்கு வந்து வேறு ரொம்ப அதிகமாக போட்டோன்னா இதோட டேஸ்ட்டெல்லாம் மாறிடும். இதுக்கு முக்கியமான டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து அந்த தேங்காவோட டேஸ்ட்டு, காய்கறி தேங்காவோட டேஸ்ட்டு எல்லாமே கொண்டு வரணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மிளகாத்தூள் தூளெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு காய்கறி இது தேங்காய் மசாலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா குக் ஆகிடும். பச்சை ஸ்மெல் எதுவும் வராது. இப்போ இதை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்ததில் இப்போ நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. மேலெலாம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பீன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டும் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இது மட்டும்தான் காய்கறி. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா வந்து காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம், வேறு காய்கறி கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெடியான கிரேவியோட இதில் நம்ம இந்த காய்கறி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் வதக்கிக்கிட்டோன்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ அந்த காய்கறி வதங்குற டைமில் நம்ம வந்து இதுக்கு தேங்காய் மசாலா அரைச்சிடலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். மையை அரைச்சிட்டு அதை வந்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை மையை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இந்த வதங்கின காய்கறியோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலே அலம்பி இதில் இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்துட்டு இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி எவ்வளோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு விசில் விட்டனா போதும், ரெடி ஆகிடும். காய்கறி எல்லாம் சின்னதாக தான் போட்டிருக்கோம், அதனால் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டனா போதும். இது அப்படியே சைட் பை சைட் வந்து சப்பாத்தியும் போட்டுட்ருக்கேன். இந்த குருமா ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த குருமா காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஒரு விசிலில் வந்து நிப்பாட்டியாச்சு கேஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் சத்தம் அடங்கினவனே எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மெல்வே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஏலக்காய் போட்டிருந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ எனக்கு இதே கன்சிஸ்டன்சியில் நான் வந்து தண்ணி இதுக்கு மேலே நான் ஃபர்தராக எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து க்ரீம் கூட ஆட் பண்ணலாம். இதுக்கு நவரத்னா குருமா டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர், அப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ண வந்து கொத்தமல்லி தழை. இப்போது இதெல்லாம் லாஸ்ட்டாக போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காயோட டேஸ்ட்டு, இந்த காரம், இந்த தக்காளியிலேருந்து வர புளிப்பு, இது எல்லாமே நல்லா பேலன்ஸ் அவுட் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. அடிக்கடி நான் வந்து சப்பாத்தி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு இது தான் வந்து யூஸ்வலாக செய்கிறது. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செய்து கொடுங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.